திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எவ்வித ஆலோசனையோ ஒருமித்த கருத்தோ இன்றி ஒன்றிய பாஜக அரசு அவசரமாக நிறைவேற்ற முயன்ற தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பை பதிவு செய்ததற்காக சகோதரரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்திக்கு நன்றி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, முதலமைச்சர்கள் பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா, மம்தா பானர்ஜி, ஹேமந்த் சோரன், உமர் அப்துல்லாவுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். அகிலேஷ், சரத்பவார், லாலு பிரசாத், கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, நவீன் பட்நாயக் மற்றும் சுக்பீர் சிங் பாதல் ஆகிய தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு என நம்மை பிரித்து பலவீனப்படுத்தி வீழ்த்தவும், தங்கள் சுய லாபத்திற்காக இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைக்கவும் பாஜக முயன்றதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு நின்று பாஜகவின் சதி திட்டத்தை முறியடித்துள்ளதாகவும், இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். வரும் நாட்களில் பாஜக சந்திக்க இருக்கும் பின்னடைவுகள் இன்னும் மிக தீர்மானமானவையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒரே எதிர்க்கட்சியாக தொடர்ந்து ஒற்றுமையுடன் நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எவ்வித ஆலோசனையோ ஒருமித்த கருத்தோ இன்றி ஒன்றிய பாஜக அரசு அவசரமாக நிறைவேற்ற முயன்ற தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பை பதிவு செய்ததற்காக சகோதரரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்திக்கு நன்றி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, முதலமைச்சர்கள் பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா, மம்தா பானர்ஜி, ஹேமந்த் சோரன், உமர் அப்துல்லாவுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். அகிலேஷ், சரத்பவார், லாலு பிரசாத், கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, நவீன் பட்நாயக் மற்றும் சுக்பீர் சிங் பாதல் ஆகிய தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு என நம்மை பிரித்து பலவீனப்படுத்தி வீழ்த்தவும், தங்கள் சுய லாபத்திற்காக இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைக்கவும் பாஜக முயன்றதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு நின்று பாஜகவின் சதி திட்டத்தை முறியடித்துள்ளதாகவும், இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். வரும் நாட்களில் பாஜக சந்திக்க இருக்கும் பின்னடைவுகள் இன்னும் மிக தீர்மானமானவையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒரே எதிர்க்கட்சியாக தொடர்ந்து ஒற்றுமையுடன் நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.